இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சி உட்பட்ட பல்வேறு இடங்களில் பொது மக்களின் பயன்பாட்டிற்காக ஒப்பனை அறை கட்டிடங்கள் தமிழக அரசின் சார்பாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக தேனாம்பேட்டை மண்டலம் 1000 விளக்கு கிழக்கு பகுதி 113வது வட்டத்திற்கு உட்பட்ட கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை கார்ப்பரேஷன் காலனி பத்திரிக்கரையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ஒப்பனை அறையின் திறப்பு விழாவில் சென்னை பெருநகர மாநகராட்சியின் 113வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமா சுரேஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆசியுடன் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை, சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு, 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், 9வது மண்டல குழு தலைவர் மதன்மோகன் மற்றும் தொகுதி மேற்பார்வையாளர் கலை கதிரவன், 1000 விளக்கு கிழக்கு பகுதி செயலாளர் அன்புதுரை ஆகியோரின் ஆலோசனைப்படி நடைபெற்ற இந்த ஒப்பனை அறை திறப்பு விழாவில் 1000 விளக்கு கிழக்கு பகுதி 113வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி பிரேமா சுரேஷ் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி இனிப்புகளை வழங்கி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். மேலும் இந்த ஒப்பனை அறை திறப்பு விழாவின் போது மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், இளைஞர் அணி நிர்வாகிகள், தொண்டர்கள், சென்னை பெருநகர மாநகராட்சியின் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். KH ரோடு நுங்கம்பாக்கம் பத்திரிக்கரையில் பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்காங்க. இது கடந்த 60 வருஷமாக ரொம்ப பாழடைஞ்சிருது. 2 தூத்தல் போட்டாலே ட்ரைனேஜ் அடைச்சிக்கும். எப்போ பார்த்தாலும் நாங்கள் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளை கூட்டின்னு கார்பரேஷன்லேருந்து க்ளீன் பண்ணி இருப்பாங்க. இங்கே சட்டமன்ற உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் எலெக்ஷன் அப்போது ஓட்டு கேட்க வரும்போது நாங்கள் கேட்டிருந்தோம், எங்களுக்கு இங்கே பாத்ரூம் கட்டி கொடுக்கணும், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே ஒரு 120 வீடு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். கண்டிப்பாக நான் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ நல்ல முறையில் கட்டி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு கட்டி கொடுத்ததுக்கு எங்கள் கவுன்சிலருக்கு நாங்கள் ரொம்ப பிரேமா சுரேஷ்க்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கவுன்சிலராக பொறுப்பேற்ற பின் நம்ம பகுதிக்கு நமக்காக இந்த கட்டிடத்தை கவுன்சிலர் திருமதி பிரேமா சுரேஷ் அவர்களை நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இடத்துல இந்த இதை பார்வையிட்டு நமக்கு கழிப்பிடத்தை பழைய கழிப்பிடத்தை கட்டுமான பணிகள் செய்து புதியதாக எனக்கு திறப்பு விழாக்கான அவர்களுக்கு மிகுந்த அவரும் அவர் கூட இருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய தாழ்மையான மக்கள் சார்பாக தாழ்மையான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சில குறைபாடுகள் இதில் உள்ளது, அதையும் அவர்களிடம் சொல்லியிருக்கிறோம், ஆவணம் செய்வதாக கூறியுள்ளார். எனவே அனைவருக்கும் நன்றி.